சர்ச்சைக்குரிய பாங்காங் ஏரி இதுக்கு அருகில் சீனா தன்னுடைய அதிநவீன வான் பாதுகாப்பு தளத்தை கட்டி வருகிறது. இந்த வான் பாதுகாப்பு தளத்தை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதி செய்திருக்கின்றன. இந்த எல்ஏசியிலிருந்து வெறும் 36 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தளம்ங்கிறது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதான் முக்கியமாக இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஆனாலும் சீனாவுடைய எந்த கட்டமைப்பை இந்தியா துணிச்சலாகவே எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. சீனாவுடைய தளத்திற்கு அருகிலேயே இந்தியா தன்னுடைய நியோம் விமான தளத்தை ஒரு முழு அளவிலான விமான தளமாக மாற்றும் பணியை வேகப்படுத்தி இருக்குது. இது நிறைவடைந்தால் எல்ஏசிக்கு மிக அருகில் இருந்து போர் விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்களை இயக்க முடியும். சீன வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய கண்காணிப்புக்கு ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் இந்தியா தன்னுடைய எல்லைகளில் புதிய மலை ரேடார் அமைப்புகளை நிறுவி இருக்குது. இது சீனாவுடைய இராணுவ நகர்வுகளை கண்காணிக்கிறதுக்கு உதவும். எல்ஏசியில் தன்னுடைய படைகள் மற்றும் தளவாடங்களை விரைவாக நகர்த்தக்கூடிய சீனாவுடைய திறனுக்கு போட்டியாக இந்தியாவும் புதிய சாலைகள், சுரங்கப்பாதைகள், அது மட்டும் இல்லாமல் பாலங்களை கட்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்திய இராணுவம் மற்றும் விமானப்படை தளங்கள் தாக்குதல் மற்றும் தற்காப்பு திறன்களை அதிநவீன ஆயுதங்கள் மூலமாக வலுப்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டியிருக்கு. இந்தியா ரஷ்யாவிலிருந்து கொள்முதல் செய்த S-400 போன்ற மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை முக்கியமான இடங்களில் நிலைநிறுத்தியும் இருக்குது. இது நீண்ட தூர ஏவுகணைகள், சீனாவுடைய HQ-9 போன்ற அமைப்புகளுடைய அச்சுறுத்தலை சமாளிக்க உதவுவதோட பதிலடி தாக்குதல் நடத்தக்கூடிய திறனையும் கொண்டிருக்கின்றன. ரஃபேல், சுகோய் போன்ற நவீன போர் விமானங்களை எல்ஏசி அருகே இந்தியா நிலைநிறுத்தியிருக்குது. இந்த விமானங்கள் பிரான்சினுடைய மெட்டைர் போன்ற காட்சிக்கு அப்பாற்பட்ட ஏவுகணைகளை, அதாவது பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிசைல்ஸை கொண்டிருக்கின்றன. இவை சீன இலக்குகளை தாக்க உதவும் அப்படின்னும் சொல்கிறாங்க பாதுகாப்பு நிபுணர்கள். சீன ரேடார் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை செயலிழக்க செய்யக்கூடிய திறன் கொண்ட மின்னணு போர் அமைப்புகளையும் இந்தியா மேம்படுத்தி வருது. இந்தியா தற்காப்பு நிலையில் இருப்பதோட அவசியமெனில் துணிச்சலாக முன்கூட்டியே செயல்படுவதற்கும் தயாராக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. 2020ஆம் ஆண்டில் பாங்காங் ஏரியினுடைய தென்கரையில் இருக்கக்கூடிய கைலாஷ் மலைத்தொடரில் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸாக கருதப்படக்கூடிய மலை உச்சிகளை இந்திய படை கைப்பற்றி சீனாவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியும். இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்திய படைகள் மேற்கொள்ளும் அப்படிங்கிற பரவலான கருத்தும் முன்வைக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மலாக்கா நீரிணை இருக்கு இல்லையா, இதில் இந்திய கடற்படை சில விஷயங்களை பண்ணுறாங்க. கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் விமானம் தாங்கி கப்பல்கள், இதையெல்லாம் நவீனப்படுத்தி வருது. மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடிய சீனாவுக்கு தேவையான 80% அதிகமான எண்ணெய் இறக்குமதி இந்த நீரிணை வழியாக தான் நடைபெற்று இருக்குது. இந்த வர்த்தக வழித்தடத்தில் ஏற்படக்கூடிய எந்த தடை அல்லது தாமதம்ங்கிறது சீனாவுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். அப்படின்னா எல்ஏசியில் சீனா இராணுவத்திறனை அதிகரிக்கும் போது இந்தியா மலாக்கா நீரிணையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும். இது சீனாவுக்கு இந்தியா அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது.